Hi friends, welcome to my channel. நான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த can't help plus verb கூட ing இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த can't help plus verb கூட ing இத எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செயலை நம்மளால செய்யாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றேன். என்னால போக முடியாது. அப்ப அந்த முடியாது அதுக்கு நம்ம காண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா என்னால் போகாம இருக்க முடியாது. அப்போ ஒரு செயலை செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். என்னால் போகாமல் இருக்க முடியாது. என்னால் அவளிடம் பேசாமல் இருக்க முடியாது. அடுத்து என்னால் இத பார்த்து என்னால சிரிக்காம இருக்க முடியாது, முடியல அப்படின்னு சொல்லுவோமா. என்னால இத பார்த்து சிரிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து இத பார்த்து என்னால அழாம இருக்க முடியாது, அழாம இருக்க முடியல இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு செயலை நம்ம கட்டுப்படுத்தி பார்ப்போம். ஆனா என்ன நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதை தாண்டி நம்மளால முடியாத விஷயத்த வெளிப்படுத்துவோம்ல, அப்போ அதை சொல்லும் போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இப்ப பாருங்க, என்னால போக முடியாது. இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசுவோம்? என்னால் போக முடியாது. ஐ, என்னால், அதுக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன? முடியாது. முடியாதுன்னா காண்ட் தானே. அடுத்து போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போக, இந்த வெர்பு, இந்த போக, வர, எழுத, படிக்க, இந்த உச்சரிப்புகள்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவ் சேர்க்கணும்னு பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க, கேன், காண்ட், அடுத்து குட், குடின்ட், அதுக்கப்புறம் மஸ்ட், வுட், ஷுட், இந்த மாடல் வெர்ப்ஸுக்கு அடுத்து வர வெர்பு எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் வெர்ப் நெகட்டிவ்ல வந்தாலும் சரி, பாசிட்டிவ்ல வந்தாலும் சரி, அந்த மாடல் வெர்ப்ஸ் வந்தாலே அதுக்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, அப்ப ஐ காண்ட் கோ அப்படின்னா என்னால் போக முடியாது. இது என்னால் இது செய்ய முடியாது. இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? காண்ட் மட்டும்தான். ஓகே, என்னால் ஐ, அதுக்கு அடுத்து முடியாது காண்ட், செய்யறதுக்கு do. எது செய்ய முடியாது? இதை, இதைனா this. ஓகே, என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னா I can't do this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பண்ண, என்னால் அவளை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பண்ண என்ன? என்னால் அவளை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. அப்ப இது என்ன? ஒரு செயலை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது. என்னால ஒரு செயலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சர். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். இல்ல சப்ஜெக்ட் எது? என்னால். இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் அதுக்கு அடுத்து. அப்போ சப்ஜெக்ட் என்ன? என்னால். என்னால்னா ஐ. ஓகே, அடுத்து என்ன? இருக்க முடியாது. ஒரு செயலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா காண்ட் ஹெல்ப். ஓகே, காண்ட் ஹெல்ப். அடுத்து என்ன வரணும்? வெர்ப். அந்த வெர்ப் கூட ing சேர்ப்போம். இந்த வெர்ப் எது? என்னால் அவளை பற்றி நினைக்காமல். ஓகே, நினைக்கக்கூடிய செயல். இதுதான் என்னது? வெர்ப். அப்ப கூட என்ன சேர்ப்போம்? ing. திங்கிங். ஓகே, நினைக்கிறதுக்கு திங்க். கூட என்ன சேர்ப்போம்? ing. திங்கிங். அடுத்து யாரை பற்றி? அவளை பற்றி. அந்த பற்றி அதுக்கு about. அடுத்து அவளை, அவளைனா her. ஓகே, அப்ப என்னால் அவளை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I can't help thinking about her. ஓகே, I can't help thinking about her. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது. என்னால அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஒரு செயலை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம்?
இந்த can't help. ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னால், என்னால்னா ஐ. ஓகே, அடுத்து என்ன வரணும்? இருக்க முடியாது. ஒரு செயலை செய்யாமல் இருக்க முடியாதுன்னா can't help. அடுத்து கூட என்ன வரணும்? verb. இல்ல verb எது? என்னால் அவனிடம் பேசாமல், பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. கூட என்ன சேர்ப்போம்? ing, talking. ஓகே, அடுத்து யார்கிட்ட பேசாமல்? அவனிடம். நம்ம பேசுறோம், அது வந்து யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றப்போ டு யூஸ் பண்ணும். டு அவனிடம், ஹிம். ஓகே, டு ஹிம் அப்படின்னா அவனிடம். அப்ப ஐ காண்ட் ஹெல்ப் டாக்கிங் டு ஹிம் அப்படின்னா என்னால் அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் இனிப்பு சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால இனிப்பு சாப்பிடாம மட்டும் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, என்னால் இனிப்பு சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னால் ஐ. அடுத்து என்ன வரணும்? can't help. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb எது? என்னால் இனிப்பு சாப்பிடாமல். அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. கூட என்ன சேர்ப்போம்? ing, eating. அடுத்து இனிப்பு, இனிப்புக்கு sweet. I can't help eating sweets அப்படின்னா என்னால் இனிப்பு சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் டிவி சீரியல் பார்க்காம இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, என்னால் எல்லாம் டிவி சீரியல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப அது எப்படி எல்லாம்? என்னால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன? can't help. அடுத்து verb. இல்ல verb எது? என்னால் டிவி சீரியல்ஸ் பார்க்காமல், பார்க்கக்கூடிய செயல். இப்படி நம்ம வந்து படத்தை பாக்குறது, சீரியல் பாக்குறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு மென்ஷன் பண்றது வாட்ச். கூட ing சேர்ப்போம், வாட்சிங். அடுத்து என்ன? டிவி சீரியல். ஓகே, ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி சீரியல்ஸ் அப்படின்னா என்னால் டிவி சீரியல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது. என் அம்மாவால் டிவி சீரியல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னா எப்படி? என்னால் அது இருக்க இடத்துல என்ன வரணும்? மை மாம். ஓகே, சப்ஜெக்ட் என்ன வரணும்? மை மாம், அம்மாவால். அப்போ மை மாம் can't help watching TV serial. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் நகம் கடிக்காம இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, என்னால எல்லாம் நகம் கடிக்காம இருக்கவே முடியல, இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி? ஃபர்ஸ்ட் என்னால் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? can't help. அதுக்கப்புறம் verb. என்னால் நகம் கடிக்காம இருக்க முடியாது. அப்போ கடிக்காமல், பைட்டிங். கடிக்கிறதுக்கு பைட். கூட என்ன சேர்ப்போம்? ing, பைட்டிங். நகம், அப்போ மைட் நெயில்ஸ். ஓகே, என்னுடைய நகத்தை தானே கடிக்காம இருக்க முடியாது. அப்போ என்னுடைய மென்ஷன் பண்ணும்போது மை நெயில். ஓகே, என்னால் நகம் கடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் மை நெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் அங்க போகாமல் இருக்க முடியாது. அதை எப்படி சொல்லலாம்? என்னால அங்க போகாம இருக்க முடியாது. அப்போ என்னால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? can't help. அதுக்கப்புறம் verb. இல்ல verb எது? போகாமல், போகக்கூடிய செயல். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கூட என்ன சேர்ப்போம்? ing. ஓகே, இங்க அங்க, அங்கன்னா there. I can't help going there அப்படின்னா என்னால் அங்க போகாம இருக்க முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களால் இங்கு வராமல் இருக்க முடியாது. அவர்களால இங்க வராம இருக்க முடியாது அப்படி சொல்லணும்னா அவர்களால், they. ஓகே, அடுத்து என்ன வரணும்? can't help. அதுக்கப்புறம் verb. verb எது? இங்கு வராமல், வரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்ப்போம்? ing, coming. அடுத்து இங்கு, இங்குனா here.
அப்போ அவர்களால் இங்கு வராம இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது they can't help coming here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என் அப்பாவால் தினமும் நியூஸ் பேப்பர் வாசிக்காமல் இருக்க முடியாது. அப்போ ஒரு செயலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு எப்படி எழுதணும்? என் அப்பாவால், அதுக்கு my dad, my dad. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? can't help, can't help. அதுக்கு அடுத்து verb. இல்ல verb எது? என் அப்பாவால் தினமும் நியூஸ் பேப்பர் வாசிக்காமல், அப்போ ரீட் பண்றது கூட எதை சேர்க்கணும்? ing, ரீடிங். அடுத்து என்ன? நியூஸ் பேப்பர், அப்போ the நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் என்னைக்கு? தினமும், டெய்லி. ஓகே, அப்போ my dad can't help reading the newspaper daily அப்படின்னா என் அப்பாவால தினமும் நியூஸ் பேப்பர் வாசிக்காமல் இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னால் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க முடியாது. என்னால கிரிக்கெட் விளையாடாம இருக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.